இந்த வீடியோல கருங்காலி வேஷம் போட்டுட்டு ஒருத்தர் வர்றாரு. ஒரு அம்மாவுக்கு கையில விபூதி குடுக்குறாரு. அந்த அம்மா வாங்கிட்டாங்க. நெத்தியில பூச போகவும் அந்த அம்மா வந்து விலைக்கு போயிட்டாங்க. அவங்க ஆல்ரெடி திருநீர்லாம் பூசியிருக்காங்க. அதனால இந்துவா தான் இருக்க முடியும். எதுக்காக திருநீர் வாங்காம போயிட்டாங்கன்னு சொல்லி நெறைய பேர் இன்பாக்ஸ்லலாம் கேட்டிருந்தீங்க. இதுக்கான விளக்கம் வந்து இதே சம்பவம் நாங்க சின்ன பையனா இருக்கும்போது ஒருக்கா நடந்தது. அத வந்து இந்த வீடியோல நாராயணர் வேஷம் போட்டுக்கிற என்னோட அண்ணன் வந்து சொல்லுவாரு. குற்றாலம் போகிறப்போ கருங்காலி நான் ஒரு மேலே இன்னொருத்தர் தான் 4 பேர் தான் போகிறோம். போட்டு ஒரு வீட்டுக்கு போகிறோம். ஊரில் இருக்கிற எல்லாருக்கும் திருநீர் கொடுத்தாங்க. அந்த வீட்டில் போய் திருநீர் கொடுத்தோம்னா அந்த பாட்டி எப்படி பின்னாடி போகிறாங்க, வயசான பாட்டி முன்னாடி போயிடுறாங்க. அது நின்று பார்த்தாரு, நின்றுட்டு திருநீர் கொடுத்தாரு. இது ரொம்ப தூரம் போயிட்டாரு, நாங்களும் போயிட்டோம். சரி, அங்கே அதை பொறுத்த வரைக்கும் அந்த கருங்காலி வேஷம் போட்டவர் வயசான அம்மா கிட்ட திருநீர் வாங்காம ரொம்ப தூரம் தள்ளி போயிட்டு மறுபடியும் வேகமா வந்து அந்த வயசான அம்மா முன்னாடி முட்டி போட்டு நின்னாரு. அதுக்கப்புறமா அந்த அம்மா வந்து இந்த கருங்காலி வேஷம் போட்டவருக்கு விபூதி பூசி விட்டாங்க. அந்த வயசான பாட்டி வந்து நாராயணசாமிக்கு ஆடுறவங்க. நாராயணசாமி வந்து காளியோட அண்ணனுக்கு விபூதி பூச முடியாதுங்கிறதுனால அந்த இடத்துல வந்து பூச விடாம தடுத்துட்டாங்க. இப்போ இந்த இடத்துல பாருங்க, இந்த வீடியோல தீச்சட்டி வச்சுட்டு சாமி ஆடுறவங்க எல்லாருக்குமே விபூதி பூசி விடுவாங்க. அது இந்த வீடியோல பார்த்தாலே தெரியும். ஆனா ஒருத்தங்களுக்கு மட்டும் கையில தான் கொடுத்துருப்பாங்க, விபூதி பூச மாட்டாங்க. ஆனா 2 பேருமே முத்தாரம்மனுக்கு தான் சாமி ஆடுறாங்க. இவங்க மட்டும் இல்ல, இந்த தசரா குழுல இருக்கிற யாராலையுமே ஆப்போசிட்ல இருக்கிறவங்களுக்கு திருநீர் பூசவே முடியாது. இப்போ இதுக்கான ரீசன் என்னவா இருக்கும்னு உங்களுக்கே புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன்.